நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பாடு ஹோம்பர்க்ன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்க சாயில் பிளாக்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம். சாயில் பிளாக் ஒரு சின்ன ஊர் தான். ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல கிளைமேட், நல்ல வெயில் காயுது. நேரம் சரியாக 3 மணி. இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு கோழிப்பண்ணை வச்சுருக்காங்க. என்னுடைய சிறு வயது ஞாபகத்துக்கெல்லாம் அது கொண்டு போகுது. பாருங்கள், ஒரு வேலி அமைச்சு அதுக்குள்ளே கோழிகளை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே சுதந்திரமாக ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். இப்படி இருக்குது பாருங்கள் ஜெர்மன் கோழிகள். எங்கள் ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கீழ்கரிப்பூர் சொல்லிட்டு, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த ஞாபகம் வருது எனக்கு. திருவண்ணாமலைலேருந்து வேட்டாளம் போகிற ரூட்டில் இருக்கோம், விழுப்புரம் ரூட்டில். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி வெளியோடு போட மாட்டோம்ல, ஃப்ரீயாக விட்டுடுவோம். இதை விட ஃப்ரீயாக இருப்பாங்க எல்லாருமே. பட் இதுக்கு பார்த்து நிறைய வீடுகள் இருக்குது, கார்ஸ் நிறைய போய் வந்துருக்குன்றதுனால வேலி போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு என்னோடய சிறு வயது ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் நிறைய கோழிகள் வச்சுருந்தோம். அது ஒரு சந்தோஷமான தருணங்கள். ஒவ்வொரு இதையும் கோழி குஞ்சு பறித்து இல்லை கோழி முட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு 5 இல்லை 6 முட்டை எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஆம்லேட் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அடகாரத்துக்காக வச்சுருப்பாங்க. அது தாய் பாசம் பாருங்க. ஒன்று எல்லாம் பெருசு இருக்குது பாருங்க. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தனி சந்தோஷங்க அது. வீடுகள் அழகாக இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஒரு 5-6 முட்டை எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை கிட்ட வந்து வச்சு குஞ்சு பொறிக்க வச்சுருப்பாங்க. கோழி அடை காத்து அதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கும். அது தனி சந்தோஷம். நாட்டுக்கோழி நல்லது தான் உடம்புக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன சத்தம் இல்லை, நான் மட்டும் தான் பேசின்னு போகிறேன். இங்கேருந்து நிறைய பேர் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. இங்கே கொஞ்சம் ரெண்ட்டு கம்மியாக இருக்கும். எல்லாம் ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அமைதியாக இருக்குது ஒரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோவில் பார்க்குறேன்.